தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2019 முதல் எடப்பாடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் டாடா பாய் பாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. 2026 தேர்தலில் நிரந்தரமாக பாய் பாய் சொல்லிவிடுவார்கள் என்றும் பேச்சு. குடும்பத்தை ரயிலிலிருந்து காப்பாற்ற அதிமுகவை அமித்ஷாவிடம் அடமானம் வைத்துவிட்டார் இபிஎஸ் என முதலமைச்சர் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமியின் வாயிலிருந்து வரும் அனைத்தும் பொய் மட்டுமே என்றும் சாடல். அமித்ஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முதல்ல எடுத்து பேசினார். நீங்க என்ன சொல்றீங்க? அமித்ஷா வீட்டு கதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேட்கறீங்க. யாருக்காக தட்டினீங்க? உங்க குடும்பத்தை ரயிலிலிருந்து காப்பாற்ற உங்க கட்சியை அடமானம் வைக்கத்தானே தட்டினீங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விமர்சனம் என்ற பெயரில் அரசுக்கு விளம்பரம் தேடி தருகிறார் எடப்பாடி பழனிசாமி என பேச்சு. மீனவர் நலனில் மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பிரதமரை சந்தித்த போதெல்லாம் கச்சத்தீவை மீட்க கோரிக்கை வைத்ததாகவும் பேச்சு. அதிகாரத்தில் இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு மேல பாஜக தான் ஒன்றியத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுவரையில கச்சத்தீவை மீட்க அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்வதையாவது அவர்கள் தடுத்திருக்கிறார்களா? இல்லை. ஆக எங்களுடைய தொடர் கோரிக்கை பிரதமர் இதில் தலையிட்டு நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம். அதற்கு தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராடும். இதை மீனவ சகோதரர்களுக்கு நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு 8 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரும் பணி, நீடூர் ஊராட்சியில் புதிய ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் கருணாநிதி சிலை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கருணாநிதி திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினார். மயிலாடுதுறையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மாணவ மாணவிகள் உற்சாக வரவேற்பு. மாணவ மாணவிகளுடன் கைகளை குலுக்கியும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த முதலமைச்சர். சிதம்பரத்தில் விவசாயிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தில் விவசாயிகளை சந்தித்து பிரச்சனையை கேட்டறிந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக நீடித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி தகவல். அதிமுக கூட்டணியிலும் பாமக நிச்சயம் இடம்பெறும் எனவும் நம்பிக்கை. காங்கிரஸோட கூட்டணி வச்சீங்க, அதிமுகவும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு, நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சோம். நீங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் விடுதலை சிறுத்தையோட வச்சோம். நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சோம். இப்போ நீயே வச்ச. இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அழைத்த நிலையில் அன்புமணி திட்டவட்டம்.
ஆட்சியில் பங்கு என்பது அன்புமணியின் கருத்து. பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. ஆகஸ்ட் 25 மதுரையில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என விஜய் அறிவிப்பு. வாகை சுடும் வரலாறு திரும்பட்டும், வெற்றி நிச்சயம் எனவும் சூளுரை. மதுரையில் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் தாவேகா மாநில மாநாட்டிற்காக 300 ஏக்கர் பரப்பளவில் அமையும் திடல். மாநாட்டிற்கான பந்தல் கால் நடும் விழாவில் அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்பு. தமிழக வெற்றிக் கழக கட்சிக் கொடியின் நிறம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய வழக்கு. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை நிறுவனர் தாக்கல் செய்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். பாமக 37ஆம் ஆண்டை ஒட்டி தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி கொடியை ஏற்றினார் ராமதாஸ். பெரியார், காரல் மார்க்ஸ், அம்பேத்கர் சிலைகளுக்கும் மரியாதை செலுத்தினார். ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாக பதியப்பட்ட வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர். திருவண்ணாமலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு. ஆர்ப்பாட்ட மேடையில் ஏறிய போலீசார் அதிமுகவினரை அகற்ற முயற்சித்ததால் பரபரப்பு. ரிதன்யா தற்கொலை வழக்கு தொடர்பாக மாதர் சங்கங்கள் குறித்து சீமான் அவதூறு பேச்சு. உடனடியாக வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க அனைத்திந்திய மாதர் சங்கத்தின் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த மடப்புரம் காவலாளி அஜித்குமாரின் இறப்புச் சான்றிதழ் வழங்குவதில் கடும் சிரமத்தை சந்திப்பதாக அவரது தம்பி வேதனை. மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கடிதம். நடிகர் ரஜினிகாந்துடன் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமலஹாசன் சந்திப்பு. மாநிலங்களவை எம்பியாக பதவி ஏற்க உள்ள நிலையில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமது கால் ஷீட்டை வீணடித்ததாக பட தயாரிப்பு நிறுவனத்திடம் 9 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் ரவிமோகன் தொடர்ந்த வழக்கு. தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு ஆட்சேபனை தெரிவித்து மனு அளித்த நபர்களிடம் விசாரணை. நிலம் கையகப்படுத்தும் பணியினை திட்ட அதிகாரிகள் தொடங்கியுள்ள நிலையில் 3 அலுவலகங்களில் சிறப்பு விசாரணை முகாம். கிராம ஊராட்சிகளில் அனுமதி பெறாமல் கட்டப்படும் கட்டடங்களை மூடி சீல் வைக்க நிர்வாக அலுவலர்களுக்கு அதிகாரம். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கடிதம். தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு ஜூலை 30 தொடக்கம். மருத்துவ படிப்பில் சேர 72,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். இளங்கலை MBBS மற்றும் BDS பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை பெறப்பட்டது. அப்படி பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களின் விவரம் 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவ கலந்தாய்வுக்கு போலி ஆவணங்களை அளித்த 20 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிப்பு. 3 ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி.
விருதுநகர் மாவட்ட வத்திராயிருப்பு அருகே உள்ள கோவிலுக்கு அறநிலையத்துறை பாலாலயம் நடத்த எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் தீக்குளிக்க முயன்ற நிலையில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. நிலையத்தில் இன்று ஒரே நாளில் 6 விமானங்கள் ரத்து. போதிய பயணிகள் இல்லாத காரணத்தால் விமானங்கள் ரத்து என தகவல். மேல்மருவ சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 72,800க்கு விற்பனை. 1 கிராம் 9,100க்கு விற்பனை. திருச்சி பஞ்சப்பூரில் திறக்கப்பட்ட கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்லும் பேருந்து சேவையை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து தொடக்கி வைத்தார். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. உயிரிழந்த 94 குழந்தைகளின் படத்திற்கு அவர்களுக்கு உணவுப் பொருட்களை படைத்து பெற்றோர் பொதுமக்கள் அஞ்சலி. கோவை காரமடையில் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து சண்டையிட்ட வளர்ப்பு நாய்கள். பதைபதைப்பூட்டும் CCTV காட்சி. கர்நாடகாவில் சினிமா டிக்கெட் விலையை 200 ரூபாய்க்கு மேல் நிர்ணயிக்கக்கூடாது. திரையரங்குகளுக்கு கர்நாடக அரசு அதிரடி உத்தரவு. கரிபியன் மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இனி 10% வரி. டிரம்பின் அறிவிப்பால் அதிர்ந்து போன சிறிய நாடுகள். தெற்கு சிரியாவில் உள்ள ஸ்வைடா மாகாணத்தில் ட்ரூஸ் மற்றும் பெடுவின் தரப்பினரிடையே கடும் மோதல். பலியானோர் எண்ணிக்கை 203ஆக உயர்வு. இஸ்ரேலின் போர் நடவடிக்கையால் இதுவரை 58,000 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்த நிலையில் சடலங்களை புதைக்க இடமின்றி தவிப்பு. இதற்கு மேல் துன்பங்களை அனுபவிக்க முடியாது. போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை.